Hello friends, welcome to Reddy's Recipes, Mom's Kitchen, cooked with love. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பர்மீஸ் ஸ்பெஷல் சீச்சோ. இது ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெசிபி. என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நூடுல்ஸ் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு. முட்டைகோஸ் வெட்டி வச்சது, நீளமாக வெட்டின வெங்காயம், 2 முட்டை, வறுத்த பூண்டு எண்ணெயோட வறுத்த வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், புளி தண்ணி, மல்லி இலை, கறி மசால் பவுடர். நீங்கள் வேணும்னா சிக்கன் மசாலா பவுடர் இல்லை மீட் மசாலா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அஜினோமோட்டோ பெரும்பாலும் பர்மீஸ் நூடுல்ஸ் ரெசிபி சூப் ரெசிபீஸ்லாம் அஜினோமோட்டோ ஆட் பண்ணுவாங்க, எம்எஸ்ஜி. நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சுட்டேன். இப்போ முட்டைகோஸும் சேர்த்து வதக்குவோம். இதில் கோஸ் நிறையா சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கோஸ் வேகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடி பிடிக்காத மாதிரி பார்த்து ஃப்ரை பண்ணணும். இந்த சீச்சோ ரெசிப்பியில் சிக்கன் ப்ரான்லாம் கூட யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு முட்டை சேர்த்து பண்ணுறோம். இப்போ கறி மசால் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அஜினோமோட்டோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா எல்லாம் நூடுல்ஸில் நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்த வெங்காயம், வறுத்த பூண்டு, மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏற்கனவே நம்ம சேனலில் பர்மீஸ் நூடுல்ஸ் ரெசிபீஸ் அத்தோலாம் போட்டிருக்கேன் நான். இது அதே மாதிரி தான், இது ஃப்ரை பண்ணி பண்ணுறது. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பைசி அண்ட் டேஸ்டி சீச்சோ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.